கல்பனா, உன் காலேஜ் ரீஓப்பனிங் நாளைக்கு தானேம்மா? இன்னைக்கு புறப்பட போறியா? ஆமாப்பா. அப்பா, என்னம்மா? இன்னொரு விஷயம்ப்பா. எங்க காலேஜ்ல அழகு போட்டின்னு நடத்துறாங்க. லெக்சரர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னையும் பங்கெடுத்துக்கொண்டு வற்புறுத்தினாங்க. என்ன கேட்காம அவங்களே பேரையும் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பா, இதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு என்ன ஆட்சேபனை? எல்லாரும் உன்னை அழகு தேவதைன்னு பாராட்டுறேன். அந்த பெருமை எனக்கு தான் உண்டு. ஆமா, அப்பாவுக்கு ஏத்த பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த அப்ப. 4 பேர் மத்திய உடம்ப காட்டி அழகின்னு எதுக்கா பட்டம் வாங்கி கட்டிக்கணும்? அந்த லட்சணத்துல 4 பசங்க பார்த்து நான் கட்டிக்கிறேன், நீ கட்டிக்கிறேன், எதுக்கா போட்டி போட்டுட்டு வரணுங்கிறேன். இவளுக்குன்னு தான் மனோர் லண்டன்ல போய் படியோபடின்னு படிச்சுக்கிட்டு இருக்கானே. இத பாரு, போன வாரம் லண்டன்ல எடுத்த போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். எப்படி இருக்கிறான் ராஜா மாதிரி. அழகு போட்டின்னு வச்சா என் ராஜாவுக்கு தான் முதல்ல பரிசு கொடுக்கணும். சரி, மனோகரும் ஒரு பரிசு வாங்கிட்டு வரட்டுமே. இந்த பாருங்கம்மா, 4 பேர் நம்ம பொண்ணை பார்த்து அழகின்னு சொன்ன அந்த பெருமை நமக்கு தானேம்மா. அதுவும் சரிதான். அப்பா, நான் புறப்பட்டுமா? சரிம்மா, நீ புறப்படு. காரை எடுத்துட்டு போ. கல்பனா, பத்திரமா போயிட்டு வாமா. ஓகே டாடி, பை பை. அத்தே, போயிட்டு வரேன். அடியே, போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தா நானே உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், மறந்துடாத. தம்பி, தம்பி, தம்பி. பழனியா? என்னப்பா? இந்தா, இதுல ஒரு பெட்டிஷன் எழுது. பெட்டிஷனா? ஆமா. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு? ஆமா தம்பி. நான் காய்கறி விற்க வந்த 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு ரூபாயை இடைஞ்சல் பண்ணது கிடையாது. நேற்றுக்கு என்னடான்னா, இந்த நாலங்காடியில காய்கறி விற்கிற சின்ன பசங்க விற்க கூடாது தகராறு பண்றாங்க. ஏப்பா, நீ கூட வண்டிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கல? இருக்கு. எவனோ சைனாக்காரன் நம்ம நாட்டுல படையெடுத்தானா, அதுக்காக இந்த சின்ன 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 பசங்க காய்கறி விலையெல்லாம் 1க்கு டபுள் ஆக்கி அநியாயமா வித்து அவசரமா வாழணும்னு நினைக்கிறாங்க தம்பி. நான் பழைய விலைக்கே வித்தேன். நீ செஞ்சது நியாயம் தானே? நியாயமா நடக்க விட மாட்டேங்கிறாங்க தம்பி. அதுக்கு தான் இன்னைக்கு போலீஸ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நடமாடும் நியாய விலக்கணை திறக்கலாம் இருக்கேன். நீ எழுது. கேட்டு, இதுக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு? இன்னைக்கு உன் கூட நானே வரேன். உன்னை எவன் எதுக்குறான்னு பாக்குறேன். ஐயோ வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் ஏன் கூட வந்துட்டு நானே போறேன். என்ன வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். இல்ல பழனி, அப்படிலாம் விடக்கூடாது. இன்னைக்கு நானே உன் கூட வரத்தான் போறேன். தம்பி, நான் வந்து காய்கறி விக்கிறவன், என் கூட நீங்க. இதுல என்னப்பா தப்பு? அளவு சின்னதா இருந்தாலும் தொழில் வியாபாரம் தானே. வியாபாரம் தான் ஒரு நாட்டின் தூண். இன்னைக்கு நானே வரேன். வியாபாரம் சும்மா எப்படி நடக்குது பாரு. கிளம்பு. கல்பனா, நம்ம ஹாஸ்டல்ல உன்னை தலைவையா தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ செலக்ட் பண்ற காய்கறியை பார்த்து எல்லாரும் அப்படி அசந்துணும். பாத்துக்கிட்டே இரு. இனிமே நம்ம ஹாஸ்டல்ல எல்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். எங்கயா மனோகர்? மனோகர் எங்க? மனோகர் வரல, நீ மட்டும் தனியா வரியா? அவன் எங்கயா? மனோகர் வந்திருக்கான். என்னையும் கூட்டிட்டு வரல? வருவான்னு ஆரங்கலைக்கு வச்சு பூசணிக்காய் சுத்தி உடைச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகலான்னு விடுஞ்சதுல இருந்து காத்துட்டு இருக்கிறேன். நீ வெறும் ஆளா வந்து நிக்கிற. தேங்காய் கூட உடைக்க முடியல. என் தலையில உடைங்க. அவன் வீட்டுக்கு வரலையா? ஹோட்டலுக்கு போறேன்ட்டு போயிட்டு. நல்லா இருக்கு. கடல் ஆட்டம் வீட்டை வச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு விட்டுட்டு வந்துட்டு நிக்கிறிய. இது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அவன் வரலைன்னா நான் என்னம்மா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா இழுத்துக்கிட்டு வர்றது. அம்மா, அவன் ஏன் இங்க வரலன்னு என்னால சொல்ல முடியாதம்மா. உம்மாலதான் சொல்ல முடியாது. போகட்டும். அவன் எந்த ஹோட்டலுக்கு போயிருக்கான் அதையாவது சொல்ல முடியுமா? நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹோட்டல் ஏஷியாட்டிக். அங்கயா? நான் போறேன்.
மனு, எப்படி எங்க கண்ட்ரி? உன்னை பார்த்தாலே தெரியுதே. என்ன பார்த்தா கண்ட்ரி மாதிரியா தெரியுது? என்னது நீ சீங்கிற கோங்கிற இங்கிலீஷ்லயும் சொல்ற தமிழையும் சொல்ற, நீ எதுல சேர்த்தி? நான் போர்டுல பிறந்தவ, கண்டுக்காத. டார்லிங், என்ன பல்லு வலியா? கட்டணம் பல்லுதானே? எப்படி? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்னப்பா? இந்த மதுரை கோயில் கோபுரம் சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கு? உன் தலை மாதிரி இருக்கும். இதுதான் கோபுரம். இப்ப என்ன அதை பத்தி? நான் அங்க போய் 64 நாயர் பார்க்கணும். 64 நாயர் பார்க்கணும். ஐயோ ஐயோ, இதுக்கு ஏன் மதுரைக்கு போற? 64 நாயன்மார்கள். அதுதான் பார்க்கணும். விராட்டு திட்டத்துக்கு தான் லாய்க்கு. ஐயோ ஐயோ, இந்தியா வந்தியா? வாய திறக்காத, பேசாம இரு. டார்லிங், இங்க டார்லிங், எனக்கு ஒரு டவுட். நான் தான் உன் டார்லிங். இதுல என்ன டவுட்? டார்லிங், நீ ஏன் வீட்டு மேல கூட்டிட்டு போகாம ஹோட்டல் மேல வச்சிருக்கு? அதுமா, நீ இப்ப பேய் மாதிரி இருக்கிற. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளையா மாத்தி அப்புறம் வீட்டு கூட்டி போனோம். பேய் போல இருக்கு. நான் பேய் போல இருக்கு. எங்க ஆண்டி அஞ்சனா ஏன் இப்படி worry பண்ணுது? worry பண்ணாம அவங்க நரி மண்ணை தோன்ற மாதிரி நம்ம பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ போய் அந்த ரூமுக்குள்ள ஒளிச்சுக்க. நான் அந்த பொம்பளை கிட்ட பேசுறேன். கொண்டுடுவேன். எங்க ஆண்டி சொல்றேன், மரியாதை பொம்பளை நான் சொல்றேன். ஆஞ்சினா பொம்பளை இல்லாம ஆம்பளையா? I'll speak to her. உன் சொத்த இங்கிலீஷ் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லாதே. அத்தே 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 எத்தனை வாட்டி? எப்படிதான் இருக்க? என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி, என் பன்னிக்குட்டி. அத்தே அத்தே உட்கார்த்தே. ஏண்டா ஹோட்டல் வந்துட்டு கீழே உட்காரணும்? அரண்மனை ஆட்டம் உனக்கு வீடு இருக்கிறப்பா இந்த ஹோட்டல் வந்து ஏண்டா தங்க உன் தலையா இருக்காடா? அத்தை வீட்டு நிறைய பேசணுங்கிறதுக்காக அலுப்பு திற 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறேன். ஏண்டா ஆடுற? புறப்பட. ஏண்டா தரத்துற? அதே துருப்பு. ஏண்டா இது அசிங்கமா? இது அசிங்கம் இல்ல. இது வந்து பொம்மை பொம்மை பொம்மையா? பொம்மை வார்த்தை. வாய், மூக்கு. என்னடா கண்ணடிக்குது? இல்ல இல்ல, அது வந்து இது நான் எது சொல்றேன்னாக்கா, இது வந்து எறும்பு ஏதாவது ஏறி இருக்கும். அதான், வேற ஒண்ணு இல்ல. என்னடா கால் அடிக்குது? இது ஒண்ணு இல்ல, கீ கொடுத்தா அப்படி உழைச்சுக்கிற கழுத மாதிரி பொம்மை இது. இந்த கண்டாய் பொம்மையெல்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு வாடா. சரி ஆண்டி. ஆண்டியா? என்ன பார்த்தா ஆண்டியா தெரியுதா? நான் என்ன பிச்சைக்காரியாடா? உங்களுக்கு அப்படி தெரியறேனா? ஐயோ ஐயோ, ஆண்டி சொன்னா அத்தேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ, ஏண்டா வெள்ளைக்காரிய பொம்மையா உட்காத்தி வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தா பாக்குற? கண்ணடிக்கிறதும் காலாட்டுறதும் பொம்மையாடா? நம்ம குளம் கோத்திரம் குடும்ப ஆச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனாசாரத்தை ஏண்டா கூட்டிட்டு வந்த? வாடா, வீட்டுக்கு வாடா. ஐயோ ஏண்டா அத்தே, என்ன இது என்னோட வந்த கேஸ் இல்ல, இது ஊர் சுத்தி பார்க்க வந்த கேஸ். நீ கவலைப்படாத, அடுத்த பிளேன்லயே இத பார்சல் பண்ணி அனுப்பிச்சு நேரா நான் வீட்டுக்கு வர்றேன். இப்பவே அனுப்பிட்டா? ஐயோ போட்டு போட்டு போட்டு. சாலி, இதுக்குதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? அவையோர்களே வணக்கம். அழகு என்பது ஆண்டவரின் ஒரு அற்புத படைப்பு. இந்த அழகு போட்டி விழாவை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்கு நடந்த அழகு போட்டியில் வெற்றி பெற்ற குமாரி கல்பனா அவர்களுக்கு மிஸ் இந்தியா என்ற பட்டத்தை உங்கள் சார்பில் அளிக்கிறேன்.
போட்டியில் கலந்து கொண்ட மற்ற சகோதரர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இப்பொழுது இளமேத ரவி அவர்கள் உங்களுக்கு இசை விருந்து அளிப்பார்.